நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 இருக்கு இல்லையா, ஒரு நாள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 105 நாள் அப்படின்றத கடந்து ஃபைனல் அப்படின்றதுல வீதி அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா வீதி அர்ச்சனாவா மாயாவா அப்படின்றத கிளாஷ் இருக்கு இல்லையா. ஏன்னா வீதி அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு. பட் மாயாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கமலஹாசன் சப்போர்ட், விஜய் டிவி சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க வின்னராகவும் மணி ரன்னராகவும் மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க டைட்டில் அப்படின்றது வின் பண்ணதுனால 50 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸ் அப்படின்றது தரப்பட்டிருக்கு. ஜி ஸ்கொயர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஃபிளாட் அப்படின்றது தரப்பட்டிருக்கு. கிராண்ட் விட்டாரா இருக்கு இல்லையா, அந்த கார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரைஸஸ் அப்படின்றது வந்து வீதி அர்ச்சனாக்கு தரப்பட்டிருந்தாலும் வீதி அர்ச்சனா வந்துட்டு ஒரு பக்கத்தில் எக்கச்சக்கமாக செலிப்ரேட் பண்ணாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, பிரதீப் ஆண்டனிக்கான அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லியும் எல்லாரும் எக்கச்சக்கமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, பிரதீப் ஆண்டனி வெளியே போனதுக்கு அப்புறமா தான் அன்புவின் எழுச்சி அப்படின்ற மாதிரி வீதி அர்ச்சனாவின் எழுச்சி அப்படின்றது இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பிரதீப் ஆண்டனி உள்ள இருக்க வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் தானே அந்த சீசன்ல டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதுல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த உரிமை குரல் அப்படின்ற இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கூல் சுரேஷ் இஷ்யூக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பிளான் அப்படின்றத பண்ணி கமல் கிட்ட வரும்போது டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் கார்டு அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்குமே நம்ம ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ எதையுமே விசாரிக்காம திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனியை வீட்டை விட்டுமே வெளியே அனுப்பியிருந்தாரு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர்னு கூட பார்க்காம ஆண்டவரை வச்சு செஞ்சாங்க நம்ம சோஷியல் மீடியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ தப்பு பண்ணது இருக்கு இல்லையா, தப்பு பண்ணது யாராக இருந்தாலுமே பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனியை வெளியேற்றினதுக்காகவே கிட்டத்தட்ட அந்த 1-2 வாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஆளாளுக்கு போட்டு அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான டைமில் நிக்சனாக இருந்தாலும் சரி, ரன்னராக இருக்கக்கூடிய மணியாக இருந்தாலும் சரி, ரவீனாவாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ள இருக்கக்கூடிய மாயா, பூர்ணிமா, ஆர்ஜி பிராவோ, அக்ஷயான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவருக்கு அகேன்ஸ்டாக அந்த ரெட் கார்டு அப்படின்றத தூக்கியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான், கரெக்டாக கேம் விளாண்டான். அவன் செஞ்ச தப்பு இருக்கு இல்லையா, கூல் சுரேஷை வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, கூல் சுரேஷை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்றத சொல்லி அவருக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்துருந்தா யாருமே அதை பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அவர்னால உமன்ஸ்க்கு சேஃப்டி இல்லை, அதுவும் நிக்சன்லாம் உள்ளே இருக்கும்போது பிரதீப் இருக்கார் இல்லையா, பிரதீப்பால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் கேம் ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, வீதி அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வீதி அர்ச்சனான்ட்டு இல்லை, எனக்கு வந்துட்டு பிரதீப் ப்ரோ வந்துட்டு அந்த மாதிரி தப்பா நடக்கிற மாதிரி தெரியல, நான் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கும்போது நான் சேஃபாக தான் ஃபீல் பண்றேன், நான் ஒரு பவுண்டரி அப்படின்றத வந்துட்டு அவருக்கு கொடுத்தேன், அந்த பவுண்டரியை பார்த்தோம் அப்படின்னா அவர் என்கிட்ட சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவருக்கு பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா வீதி அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சது அந்த இடத்துல தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு பையன் வெளியேறும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு நயவஞ்சகம், ஒரு சூழ்ச்சி அப்படின்றது பண்ணுறாங்க. பிரதீப் ஆண்டனி வந்துட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சு வெளியேற்றுறாங்க. இதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆமாம் அப்படிதான் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிக்சர் இருக்கார் இல்லையா, நம்ம மிக்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ஜே பிராவோவாக இருந்தாலும் சரி, எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவர் வெளியே போகணும்னு சொல்லி ரெட் கார்டு தூக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் மட்டும், விசித்ராவாக இருந்தாலும் சரி, விஜி அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இல்லை பிரதீப் ஆண்டனி இருக்கட்டும், அவர் வந்து அவ்வளோ தப்பாலாம் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீதி அர்ச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவை இவங்க சீண்டாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு சாதாரண கண்டஸ்டண்ட்டாக ஒரு 10ஓட 11வது கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவை எவிக்டாக வெளியே போகக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா விட்டுருந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 வாரம் கழிச்சு அவங்களே நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேம் பிளே அப்படின்றத தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள போட்டு திருப்பி 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 அடிக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள புள்ளி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரதீப் ஆண்டனி இஷ்யூவில் வந்துட்டு ரொம்ப தப்பாக பண்ணிட்டாங்கப்பா, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயம், ஒரு பையன் மேலே ஒரு தப்பான விஷயம், அதுவும் இந்த மாதிரி பொண்ணு விஷயம் அப்படின்றத சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்கும்போது அதே மாயா பூர்ணிமா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அர்ச்சனாக்கு இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் உயர்ந்ததுக்கு அர்ச்சனா நல்ல பிளேயரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அர்ச்சனா நல்ல பிளேயர் தான். பட் புல்லிகங் பண்ண மோசமான விஷயமா இருந்தாலும் சரி, பிரதீப் ஆண்டனியை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா தெரிஞ்சோ தெரியாமையே பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க மனசுல பட்டதை ஓப்பனாக பேசினாங்க. பிரதீப் ஆண்டனி வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் பார்த்தோம்னா மற்ற எல்லாருமே ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது அர்ச்சனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க
எடுத்தாங்க. அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்டாண்ட்ல இருந்த அர்ச்சனாவை இந்த புல்லி கேங் இருக்காங்க இல்லையா? மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, ஐஷுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்கும்போது, "என்னடா அந்த புள்ளைய எல்லாருமே அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே திரும்புனாங்க. அது நம்ம விஜே அர்ச்சனா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபேவரா மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜே அர்ச்சனா ஜெயிச்சது அப்படின்றது முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, விஜே அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் அப்படின்றத செலிப்ரேட் பண்ற மாரியே பிரதீப் ஆண்டனி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா, பிரதீப்புக்கு கிடைச்ச ஒரு ஜஸ்டிஸ் தான் இது அப்படின்னு சொல்லியும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதீப் இருந்திருந்தாரு அப்படின்னா கேமே வேற மாரி போயிருக்கும். மாயாவாவது இப்படின்ற மாதிரி கேம் அப்படின்றது போயிருக்கும். பட் பிரதீப்பை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளான் பண்ணி வெளியேற்றிட்டாங்க. பட் அந்த ஸ்பேஸ் அப்படின்றத அர்ச்சனா இருக்காங்க இல்லையா? அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டு அர்ச்சனா ஜெயிச்சது அப்படியே பிரதீப் ஆண்டனி ஜெயிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அர்ச்சனாவுமே சாதாரணமாக இந்த டைட்டில் அப்படின்றத வின் பண்ண கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டவுனாக இருந்தாங்க. அவங்கள மேலே போட்டு பார்த்தோம் அப்படின்னா புள்ளி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிண்டல் பண்ணுற காமெடி பண்ணுறன்ற பேரில் அவங்கள போட்டு அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான டைமில் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீட்டை விட்டு நீங்கள் இருக்கிறதும் போகிறதும் உங்கள் இஷ்டம். பட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் காம்படிட்டர்ஸ் தான். அவங்க நீங்கள் தோக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டிப்ஸஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அர்ச்சனா ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கம்பேக்கை பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய புள்ளிகாங்க இருக்காங்க இல்லையா? அவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அர்ச்சனா விளையாண்ட கேம் இருக்கு இல்லையா? அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டான கேமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு கேம் அப்படின்றத விளையாடினால பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கு அகேன்ஸ்டாக ரெட் கார்டு தூக்கணும் எல்லாருமே ஒன் பை ஒன்னா வெளியே வந்துகிட்டே இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க பார்த்தோம் அப்படின்னா மக்கள் ஆதரவோட உள்ள செம்ம கெத்தாக வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாயா விசஸ் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மாயாவை அடிச்சு கீழே தள்ளிட்டு நம்ம மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா? அவர் மேலே வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மணியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உள்ள எந்த விதமான வன்மமுமே இல்லாமல் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் தான் கேம் பிளே அப்படின்றது விளையாண்டாரு. பட் பிரதீப் ஆண்டனி இஷ்யூவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா புள்ளி கேங் இருக்காங்க இல்லையா? அவங்களோட சேர்ந்து ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணாரு. அந்த விஷயம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரன்னர் அப்புக்கு ஒர்த்தான பர்சன் தான் மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக 106 நாளாக நடந்த இந்த ரிவ்யூ இருக்கு இல்லையா? இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு எண்டப் அப்படின்றதுக்கு வந்துருச்சு. நம்மளும் 106 நாளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் விடாமல் முழுக்க ரிவ்யூ அப்படின்றதும் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அர்ச்சனாவுடைய வெற்றி இருக்கு இல்லையா? அவங்க இன்னைக்கு கோடீஸ்வரி ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா கேஷ், அது மட்டும் இல்லாமல் 15 லட்சம் ரூபா இருக்கக்கூடிய G2 ஃபிளாட், கிராண்ட் விட்டாரா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 1 crore அப்படின்றத தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனாவுடைய வின் இருக்கு இல்லையா? அது பிரதீப்கான ஜஸ்டிஸாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் பிரதீப் ஆண்டனியுடைய ஃபேன் ப்ளஸ் விஜே அர்ச்சனாவுடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.